மாலிக் யௌமித்தீன் எத்தனை கிராத்து? 10 கிராத் இருக்கிறது. ஒன்னாவது மாலிக் யௌமித்தீன் முதல் கிராத்து. முதல் கிராத் என்ன? மாலிக் யௌமித்தீன். இஸ்மு ஃபாயிலு ஜர் வச்சு படிக்கணும். அது கிராத்தே மஷ்ஹூர். மாலிக் யௌமித்தீனில் 10 கிராத் இருக்கிறது. மாலிக் யௌமித்தீன் அது இஸ்மு ஃபாயிலு ஜர் வச்சு படிக்கணும். அதாவது இது கிராத்தே மஷ்ஹூர். எல்லாரும் மாலிக் யௌமித்தீன் ஓதுறான். அது அல்லாஹ்வுக்கு எத்தனாவது சிபத்து? ரப்பில் ஆலமீன் முதல் சிபத்து. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இருக்குல்ல, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அதெல்லாம் ஓதிக்கிட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், உலகத்தாருடைய ரப்பான அல்லாஹ்வுக்கே சர்வ புகழும். ரப்புங்கிறது முதல் சிபத்து. அர் ரஹ்மான் ரெண்டாவது சிபத்து, அர் ரஹீம் மூணாவது சிபத்து, மாலிக் யௌமித்தீன் எத்தனாவது சிபத்து? நாலாவது சிபத்து. விளங்குச்சுங்களேங்க? மாலிக் யௌமித்தீன் அது இஸ்மு ஃபாயில். மாலிக் யௌமித்தீன் 10 கிராத் இருக்கண்ணே. எத்தனை கிராத்து மொத்தம்? அதுல முதல் கிராத்து மாலிக் யௌமித்தீன் இஸ்மு ஃபாயில் ஜர் வச்சு படிக்கிறது. அது அல்லாஹ்வுக்கு எத்தனாவது சிபத்து? நாலாவது சிபத்து. ரப்புங்கிறது முதல் சிபத்து, அர் ரஹ்மான் ரெண்டாவது சிபத்து, அர் ரஹீம் மூணாவது சிபத்து, மாலிக் யௌமித்தீன் நாலாவது சிபத்து. ரைட்டா? ரெண்டாவது கிராத்து மலிக் யௌமித்தீன். ரெண்டாவது கிராத்து என்ன? மலிக் யௌமித்தீன். அது சிபத் முஷப்பஹா ஜர் வச்சு படிக்கிறது. இது கிராத்தே கிராத்துன் முக்தாருன் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிராத்து. சிபத் முஷஹா கிராத்து முக்தாரின் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிராத்து. மேலே உள்ளது கிராத்து மஷ்ஹூரின் பிரபல்யமாக்கப்பட்ட கிராத்து. மாலிக் யௌமித்தீன்ங்கிறது எழுதுனப்பா. ஆமா, மலிக் யௌமித்தீன்ங்கிறது சிபத் முஷப்பஹா, அதுவும் ஜர் வச்சு தான் படிக்கிறது. அது கிராத்து முக்தாரின் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிராத்து. அது என்ன கிராத்து? தேர்ந்தெடுக்கப்பட்ட கிராத்து. மூணாவது மலக்க யௌமத்தீன். மலக்க அதை ஃபேல் ஆக்கிறது. ஏன்னா மாலிக்குக்கும் ஃபேலு மலக்க தான், மலிக்குக்கும் என்னதுதான் மலக்கத்தான் ஃபேலு. மலக்க யௌமத்தீன் மூணாவது கிராத்து. யௌமத்தீன் படிக்கணும். மலக்க என்ன? அது ஃபேல். அதுக்கு மஃபூலு மலக்க யௌமத்தீன் கூலி கொடுக்கின்ற நாளில் அதிபதி ஆகிவிட்ட. அது ஃபேருன் மாலின். அது என்னவா இருக்குங்க? அதை சேர்த்து எழுதிக்கணும். ஃபேருன் மாலின் மாலியான ஃபேல் அது. நாலாவது மல்கி யௌமித்தீன். மல்கி நாலாவது கிராத்து மல்கி யௌமித்தீன். மல்கி மல்கி யௌமித்தீன் நாலாவது கிராத்து. விளங்குதப்பா? மல்கி யௌமித்தீன் அதுவும் வஸ்பு தான். விளங்குதா? சிபத்து முஷப்பால வரும். அது மல்கி யௌமித்தீன் நாலாவது கிராத்து. அஞ்சாவது மாலிகன் யௌமத்தீன். மாலிகன் மாலிகன் யௌமத்தீன் அது இஸ்மு ஃபாயில் நஸப் வச்சு படிக்கணும். ரெண்டுப்பா. மாலிகன் யௌமத்தீன் அது இஸ்மு ஃபாயில் நஸப் வச்சு படிக்கிறது. அது மஃபூல் பிஹி. மஃபூல் பிஹின் பிரகாரம் நஸப் பெற்றிருக்கு. அம்தஹு நான் புகழ்கிறேன். மாலிகன் யௌமத்தீன் கூலி கொடுக்கின்ற நாளில் அதிபதியாயிருக்கின்றவனை நான் புகழ்கிறேன். போக்கப்பட்ட பேருக்கு அது மஃபூல் ஆக்கிறது. விளங்குதா? மாலி அம்தஹுன்னு இருக்கும்போது ஒரு ஃபேலு, அந்த ஃபேலுக்கு மஃபூல் பிஹி பிரகாரம் மாலிகன் யௌமத்தீன் சொல்றது. ரைட்டா? அதுக்கு எழுதுறது ஹாலாம் வைக்கலாம். விளங்குதான்னு கேட்டேன். மாலிகன் யௌமத்தீன் கூலி கொடுக்கின்ற நாளில் அதிபதியாய் இருக்கின்ற நிலைமையிலே. கூலி கொடுக்கின்ற நாளில் அதிபதியாக இருக்கின்ற நிலைமையிலே உள்ள அந்த ரப்பின் திருநாமத்தை கொண்டு என்ன செய்ய நான் ஆரம்பிக்கிறேன். ஹால் ஆக்கிறது. அல்லாஹ்வுல இருந்து ஹாலு. விளங்குதா? எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. எப்படிப்பட்டவன்? அவனுமோ
மாலிக்கன் யௌமத்தீன், கூலி கொடுக்கின்ற நாளில் அதிபதியாயிருக்கின்ற நிலைமையில். விளங்குதப்பா? அவனுமோ கூலி கொடுக்கப்படுகின்ற நாளில் அதிபதியாய் இருக்கின்ற நிலைமையிலே எல்லா போலும் அல்லாவுக்கு. அப்ப 2 தெர்கீபு. அப்ப எத்தனை ஆயிரும்? 4 5 அதுல வந்துடும். அதுல 5 6 வந்துடும். அதுல 5 6 வரும். ஏன்னா மாலிக்கன் யௌமத்தீன்ங்கிறது மஃபூல் பீன் பிறாரோ ஒரு நசபு, ஆலின் பிறாரோ ஒரு நசபு. அப்புறம் அது 5 6 மாலிக்கன் யௌமத்தீன்ல எழுதிக்கோ. மாலிக்கன் யௌமத்தீன்ங்கிறதுல மாலிக்கன் அம்தஹு மாலிக்கன் போட்டுக்கணும், அது மஃபூல் பிஹி. அல்லது மாலிக்கன் யௌமத்தீன் கீழே ஹாலுன்னு போட்டுக்கோ, ஹால் பிறார் நசபு. அந்த அல்லாஹுமோ மாலிக்கன் யௌமத்தீன், கூலி கொடுக்கின்ற நாள் அதிபதியா இருக்கின்ற நிலைமையிலே. அப்ப 5 6 ஆயிடுச்சா? 6 கிராத் ஆயிடுச்சா? 7வது கிராத்து மாலிக்குன் யௌமத்தீன். ஆமா, மாலிக்குன் யௌமத்தீன், அதுவும் இஸ்மு ஃபாயிலு. ரஃபு வச்சு படிக்கிறது, தன்வீன் வச்சு படிக்கிறது. போக்கப்பட்ட முத்தக கபர். அவன் யாரு? நபி, அல்லாஹ்வுடைய நாமத்தை கொண்டு ஆரம்பிக்கிறேன். ரஹ்மானான ரஹீமான அல்லாஹ் சுப்ஹானஹு நாமத்தை கொண்டு நான் என்ன செய்கிறேன்? ஆரம்பிக்கிறேன், ஓதுகிறேன். எல்லா போலும் அல்லாஹ்வுக்குல. மாலிக்குன், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அவன் எப்படிப்பட்டவன்? ரப்பான, உலகத்தாருடைய ரப்பான, உலகத்தாருடைய ரப்பான, நல்லோர் வல்லோர் எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடியவனான, கியாம நாளிலே மூமின்களுக்கு மட்டும் உதவி செய்யக்கூடியவனான அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொல்லிடுறது. விளங்குதா? அல்லது ரஹ்மானுக்கு கைஃபியத்தை கொடுத்து அர்த்தம் வைக்கலாம்ல. இவ்வுலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் பிரம்மாண்டமான உபகாரங்களை செய்யக்கூடிய ரஹீம், இவ்வுலகத்தில் சின்ன சின்ன உபகாரங்களை செய்யக்கூடிய அல்லாஹ்வுக்கே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே எல்லா புகழும் என்று சொல்லிடுறது. விளங்குதுங்களங்க? அவன் எப்படிப்பட்டவன்? மேலும் ஹுவ மாலிக்குன் யௌமத்தீன், ஹுவ, ஆமா, போக்கட்டும் தான் கபரு, ஹுவன்னு இருக்கவங்க எடுத்துக்கணும். அவன் எப்படிப்பட்டவன்? மாலிக்குன் யௌமத்தீன் 7வது கிராத்து. இஸ்மு ஃபாயிலு ரஃபா கொண்டு படிக்கணும், தன்வீனை கொண்டு படிக்கணும். பிர் ரஃபஇ வ தன்வீனி, பிர் ரஃபஇ தன்வீனை கொண்டு படிக்கணும். எத்தனை கிராத் ஆச்சு? 7 ஆயிடுச்சா? 8 மாலிக்கு யௌமித்தீன், அதுவும் போக்கடும் தான் கபர் தான். மாலிக்கு முதல் தன்வீன் வச்சு படிக்கிறது. எங்க தன்வீன்லாம் முலாப் ஆக்கிறது. அவன் எப்படிப்பட்டவன்? மாலிக்கு யௌமித்தீன், கூலி கொடுக்கின்ற நாளில் அதிபதியா இருக்கும். இதுவும் போகணும் தான் கபர் தான். மேல மாலிக்குன் யௌமத்தீன், இங்க மாலிக்கு யௌமித்தீன் முலாஃபு. ஹுவங்கிறது முத்ததா, மாலிக்குங்கிறது கபர் முலாஃபு, யௌமித்தீன்ங்கிறது எனக்கு முலாஃப் இல்லை, போட்டுக்கணும். மாலிக்கு யௌமித்தீன், மாலிக்கு முலாஃபு, யௌமித்தீன்ங்கிறது முலாஃப் இலைஹி. இந்த சைடில் எழுதிக்கணும். இஸ்மு ஃபாயில் பி ரஃபஇ வல் இலாபத்தி. இது இஸ்மு ஃபாயில் ரஃபா கொண்டு படிக்கணும், இலாபத்தை கொண்டு படிக்கணும். எத்தனை கிராத் ஆச்சுங்க? 9 மலிக்கு யௌமித்தீன். எப்படி படிக்கிறது? மலிக், அதுவும் போக்கணும் தான் கபர் தான். மலிக்கு யௌமித்தீன் எப்படி படிக்கிறது? மலிக்கு, அதுவும் சிவத்து முஷப்பஹா பிர் ரஃபஇ வல் இலாபத்தி, போக்கணும் தான் கபர். ரஃபை கொண்டு இலாபத்தை கொண்டு படிக்கணும். ரைட் தானப்பா? மலிக்கு யௌமித்தீன் சிவத்து முஷப்பஹா பிர் ரஃபஇ வல் இலாபத்தி, ரஃபை கொண்டு போக்கணும் தான் கபர், அது இலாபத்தை கொண்டு படிக்கிறது. அவன் எப்படிப்பட்டவன்? மலிக்கு யௌமித்தீன், கூலி கொடுக்கப்படுகின்ற நாளிலே அதிபதி. எடுத்தானுங்க. அதுக்கடுத்து மலிக யௌமித்தீன் எப்படி படிக்கிறது? மலிக யௌமித்தீன் படிக்கிறது, நசபை கொண்டு. அது சிவத்து முஷப்பா தான். ஆமா, மலிக யௌமித்தீன், மலிக, மலிக யௌமித்தீன் சிவத்து முஷப்பா, நசபை கொண்டும் படிக்கணும், இலாபத்தை கொண்டும் படிக்கணும். விளங்குதப்பா? ஐனி மலிக்க யௌமித்தீன், கூலி கொடுக்கப்படுகின்ற நாளின் அதிபதியை நான் நாடுகிறேன். விளங்குதா? போக்கப்பட்ட வேலைக்கு என்ன செஞ்சிருது? அதை மஃபூல் ஆக்கிறது. உலகத்தாருடைய ரப்பான, நல்லோர் வல்லோர் எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடிய
மறுமை நாளிலே மூமின்களுக்கு மட்டும் உதவி செய்யக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சர்வ புகழும். ஐனி, அவனை நான் நாடுகிறேன். மலிக்க யௌமித்தீன், கூலி கொடுக்கப்படுகின்ற நாளின் அதிபதியாக என்ன செய்கிறேன்? அவனை கூலி கொடுக்கப்படுகின்ற நாளின் அதிபதியை நாடுகிறேன். எழுதுற மக்கள் தான் வந்துருச்சப்பா. 10 கிராத்து வந்துருச்சா? அது 10வது கிராத்தா போட்டுக்கணும். மலிக்க யௌமித்தீன். சரி, இப்போ வாங்க, இது பின்னால்தான் வருது, முன்னால சொல்லியாச்சு. சரி வா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், உலகத்தாருடைய ரப்பான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சர்வ புகழும். இப்ப ரப்புனா என்னமா? ரப்புங்கிறது அசலிலே விமான தர்பியத்திய, தர்பியத்தினுடைய பொருளை கொண்டா இருக்கும். ரப்புக்கு என்ன அர்த்தம்? தர்பியத்து என்ன அர்த்தம்? விளங்குதுதான். தர்பியத்துனா என்ன? தர்பியத்து அர்த்தம் கொடுக்குறாங்க. இப்பா தர்பியச்சின்னுங்கிறாங்கல்ல, பக்குவப்படுத்துறது. வஹிய தர்பியத்துனா என்ன? பக்குவப்படுத்துவது. நம்ம ஷார்ட்டான அர்த்தம். ஆனா அதுக்கு லுகத் அர்த்தம் எப்படின்னா, வைய தர்பியத் என்பது தபலீகு ஷைஇ, ஒரு வஸ்துவை அடைய செய்வது, இலா கமாலிஹி, அதனுடைய முழுமையின் பக்கம் அடைய செய்வது, ஷைஅன் ஃபஷைஆ, கொஞ்சம் கொஞ்சமாக. என்னது? கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வஸ்துவை முழுமையின் பக்கம் அடைய செய்வதுன்னு அர்த்தம். ரைட்டா? தர்பியத்துக்கு அர்த்தம் பக்குவப்படுத்துறதுன்னா, அதான் பிள்ளை பெற்ற உடனே அதுக்கு பால் கொடுத்து அதை வளர்த்து ஆளாக்கி பெரிய ஆளாக்கி நம்மளை நிக்காலாம் முடிச்சு வைக்கிறாங்கல்ல. மாப்பிள்ளைனால என்ன அர்த்தம்? பெரிய பிள்ளை ஆயிட்டாரு அவரு, மாப்பிள்ளை. கல்யாணம் முடிக்காதவரை அவன் சின்ன பிள்ளை, கல்யாணம் முடிச்ச உடனே மாப்பிள்ளை, பெரிய பிள்ளைன்னு அர்த்தம். கல்யாணம் முடிச்சாதான் ஒருத்தன் பெரிய பிள்ளை ஆகுறான், அதுதான் மாப்பிள்ளைங்கிறாங்க. எழுதுனப்பா. அது மாதிரி ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நம்மெல்லாம் ஆரம்பத்தில் என்னவா இருந்தோம்? ரத்தமா இருந்தோம். ரத்தத்தை விந்தாக மாற்றி, விந்தை இருக்குதே, விளங்குதான்னு கேட்டேன். விந்தை ரத்த கட்டி ஆக்கி, ரத்த கட்டியை சதக்கட்டி ஆக்கி, அந்த சதக்கட்டியை வந்து எலும்பு கூடா மாற்றி, எலும்புக்குள்ள தான் தசையை போட்டு போத்திருக்கிறான். விளங்குது தான். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தர்பியத்தை செஞ்சு வயிற்றுக்குள்ளே வச்சு 10 மாதம் இதான் கேட்டேன். தாய் வயிற்றில் இருக்கும்போது உணவை கொடுத்தான். அந்த மானத விடாயை நிப்பாட்டி அந்த கெற்ப பை வழியாக என்ன செய்தான்? அந்த தொப்புள் வழியாக, எந்த வழியாக? தொப்புள் வழியாக நமக்கு ரிஸ்க்கு போதீங்கன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிற கலிமாவை சொல்ல வேண்டியது இருக்குங்கிறதுனால அந்த அயிலை வந்து என்ன செய்யக்கூடாது? வாய் வழியாக கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி எப்படி கொடுக்குறான்? உணவு தேவை. 4 மாதம் ரூ ஊட்டுப்பட்டுருது. 4 மாதம் ரூ ஊதுனாலே என்ன தேவைப்படும்? சாப்பாடு தேவைப்படும். அதுவே தொப்புள் வழியா, நீங்கள் குழந்தை பிறந்தோடனே பாரு, தொப்புளுக்கும் இதுக்கு ஒரு டியூப் போகும், அதை வெட்டி விடுதா ஒரு கிளி போட்டு விடுறாங்கல்ல, அந்த தொப்புள் வழியாக போச்சு உணவு. தர்பியத் என்பது தபலீகு ஷைஇ, ஒரு வஸ்துவை அடைய செய்வது, இலா கமாலிஹி, முழுமையின் பக்கம் அடைய செய்வது, ஷைஅன் ஃபஷைஆ, கொஞ்சம் கொஞ்சமாக. என்னது? கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வஸ்துவை முழுமையின் பக்கம் அடைய செய்வது. அப்ப தர்பியத்துங்கிறது, அப்ப ரப்புங்கிறது மஸ்தர் தான். ரப்புங்கிறது என்னது? என்ன தர்பியத்துன்னு சொல்றோம்ல, பக்குவப்படுத்துதல், ஒரு வஸ்துவை கொஞ்சம் கொஞ்சமாக முழுமை அடைய செய்தல். அப்ப ரப்புங்கிறது மஸ்தர் தான். ரப்ப ருப்பு ரப்பன், என்னது அது? மஸ்தர். இவங்க எப்படிங்க மஸ்தர்? எப்படி வஸ்புங்கிறது வந்து விளங்குதப்பா? சிபத்துங்கிறது வஸ்பாவில் இருக்கணும். சிபத்து எப்படி இருக்கும்? வஸ்பு தானே சிபத்தா வரும். ஜெய்துனில் ஆலிமு, ஜெய்துனில் ஆதிலு, விளங்குதான் கேட்டேன். அப்ப வஸ்பு தான் சிபத்தா வரும். அப்ப மஸ்தர் எப்படி சிபத்தா வருது? வரலாமே, அது முபாலகாவை காமிக்கும். ஜெய்துனில் ஆலிமுன்னு சொல்ல வேண்டியதுல ஜெய்துனில் இல்முங்குவாங்க, ஜெய்துனில் ஆதிலுன்னு சொல்ல வேண்டியது ஜெய்துனில் அதுலுங்குவாங்க. அப்படிதானங்க? நீதமான ஜெய்து, அது கடப்பான அர்த்தத்தை தரும். ஜெய்துனில் அதுலு, ஜெய்துனில் இல்மு, ஜெய்து தான் இல்மு. விளங்குதப்பா? ஜெய்துனில் பஹ்ரு, கல்வியின் கடல். இதெல்லாம் என்ன செய்யுது? கடப்பான அர்த்தத்தை தரும். மஸ்தரை கொண்டு விளங்குதப்பா ஒரு மௌசூஃபை வர்ணிக்கப்பட்டால் அது கடப்பான அர்த்தத்தை தரும். அதான் சொல்றாங்க. அப்ப அசல்ல வந்து அது மஸ்தர் தான். ரப்புங்கிறது என்னதுங்க? மஸ்தர். சும்ம உசிஃப பிஹி, அந்த மஸ்தரை கொண்டு வர்ணிக்கப்பட்டது. அல்லாஹ் என்ன செய்யப்பட்டிருக்குங்க? வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. சும்ம உசிஃப பிஹி, அந்த மஸ்தரை கொண்டு அல்லாஹ்வை வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. எடுத்தனப்பா
அந்த ரப்பு என்பதை கொண்டு வர்ணிக்கப்பட்டிருக்கிறது, ரப்பை சிபத்தாக்கப்பட்டிருக்கிறது. நீல் முபாலகத்தி, எதுக்காக வேண்டி? முபாலகாவுக்காக வேண்டி. சௌமி வல் அதிலி, சௌமு அதிலுங்கிறதே போல. ஏபா சாயும் சொல்ல வேண்டியது அவர் சௌமுங்க, நோம்பு கேட்கிறோம் அப்படிதானே. சாயும் அவர் நோம்பாளின்னு சொல்ல வேண்டியதுல சொல்லுவாங்க, சௌம் அவர் நோம்பு. விளங்குதா? உல் ஆதில் சொல்ல வேண்டியது உல் அதில்வாங்க. உல் ஆலிம் சொல்ல வேண்டியது நினைச்சுவாங்க, உல் இல்முன்னு சொல்லுவாங்க. எடுத்தனப்பா. அப்ப சும்மா உசிஃப பிஹி சொல்லுப்பா, அந்த ரப்பை கொண்டு அல்லாஹ் வர்ணிக்கப்பட்டிருக்கிறான். நீல் முபாலகத்தி, முபாலகாவுக்காக வேண்டி. சௌமி வல் அதிலி, சௌமு அதிலுங்கிறதை போல. தம்பி ஜெய்துனி சாயிமுன்னு சொல்ல வேண்டிய இடத்துல ஜெய்துனி சௌமு, நோம்பு நோம்பு வச்சிருக்கிற ஜெய்து. ஜெய்துனில் ஆதிலு, நீதம் செலுத்துகின்ற ஜெய்துன்னு சொல்ல இடத்துல ஜெய்துனில் அதுலுன்னு சொல்லிடுறது, கடப்பு. எடுத்துனுங்க. சரி, அப்ப ரப்புங்கிறது மஸ்தர் சொல்லப்படுது இல்லைங்க, ரப்புங்கிறது வசுபு தாங்கன்னு சொல்லப்படுது. ரப்ப யருப்பு ரப்பன் ரப்புன் ராப்புன்னு இருக்கும். ஆனா அங்க இல்திகாவு சாகின் ஏற்படுறதுனால அழிவு போய் ரப்புன்னு வந்துடும். எழுதுறப்பா, ரப்ப யருப்பு ரப்பன் ராப்புன். ராப்புன்னுங்கும் போது என்ன செய்யுதாங்க, இல்திகாவு சாகின் ஏற்படுது. அதுவே ரப்புன்னு ஆக்கியாச்சு. ரப்ப யருப்பு ரப்பன் ரப்புன், ரப்ப யருப்பு ரப்பன் ரப்புன், அது வசுபு தான். கீழே சொல்லப்படுகிறது ரப்பு என்பது நியத்துல் சிபத்து என்றும் சொல்லப்படுகிறது. இதுல இருந்து வந்து மீன் ரப்ப யருப்பு ரப்பன் ரப்புன்ல இருந்து வந்துச்சு. ஏன் ரப்பவுன்னு போடுறாங்க? ரப்பவுன்னா முத்தத்திங்கிறத காமிக்கிறதுக்காக இந்த ஹூவை கொண்டுருவாங்க. ரப்பஹு யருப்புஹு ரப்பன் ரப்புன், ரைட்டா? ரப்பஹுன்னு கொண்டு வந்திருக்காங்கல்லப்பா. ரப்பனா அல்லாஹ் அவனை வளர்த்தான், விளங்குதா? பரிணாம வளர்ச்சி அடைய செய்தான், விளங்குதா? கொஞ்சம் கொஞ்சமா தரிபி செய்து முழு மனிதனாக அவனை என்ன செஞ்சான், ஆக்கியனான்னு அர்த்தம். ரப்பஹு, ரப்பஹு அவனை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்து படைத்து போஷித்து பரிணாம வளர்ச்சி அடைய செய்து அவனை முழுமைப்படுத்தினான். அதுல இருந்து வந்துச்சான் அது. மீன் ரப்பஹு யருப்புஹு ரப்பன் ரப்புன்ல உள்ளது. சருப்பு செஞ்சு காமிக்கிறாங்க. ரப்ப யருப்பு ரப்பன் ரப்புன். அந்த ஹூவை ஏன் கொண்டு வந்திருக்காங்கன்னா முத்தத்தின்னு காமிக்கிறதுக்காண்டி. லாசிமான பேலா இருந்தா என்ன இருக்குது, ஹூவை கொண்டு வர மாட்டாங்க. ரப்பங்கிறது முத்தத்தி. கவுலிக்கு நீ சொல்வதை போல நம்ம நும்மு நம்மன் நம்முன்ங்கிறதை போல நம்ம வளர்ச்சி அடைய செய்தான். நம்ம நும்மு நம்மன் நம்முன் வளர்ச்சி அடைய செய்தான். நாமிங்கிறாங்கல்லப்பா, வளர்ச்சி அடைந்தவன் அர்த்தம். நம்ம வளர்ச்சி அடைய செய்தான். நம்ம நும்மு நம்மன் நம்முன் எடுத்தனங்க அர்த்தம் வைக்கிறது. சரி, நம்ம நும்மு நம்மன் நம்முன்கிறதை போல ரப்பைய ருப்பு ரப்பன் ரப்புன். சரி, அப்போ ரப்புங்கிறது என்னதுங்க, வஸ்புன்னு சொல்லலாம். வஸ்பு தான். உலகத்தாளுடைய ரப்பான, உலகத்தாளுடைய ரப்பான, ரப்பான ரஹ்மானான ரஹீமான அல்லாஹ்வுக்கே சர்வ புகழும். அப்படி கொண்டு போயிரும். சும்ம சும்மிய பிஹி, அந்த ரப்பு என்று சொல்லப்படும். சும்ம சும்மிய பிஹி அப்படிதானங்க. சும்ம சும்மிய பிகில் மாலிக்கு, முதலாளிக்கும் ரப்பி என்று சொல்லப்படும். முதலாளிக்கு என்ன சொல்றான், அர்பாபுன்னு அரபியர்கள் சொல்லுவாங்க. அர்பாப் முதலாளிக்கு, முதலாளிக்கு அர்பாபுங்குவாங்க. ரப்புக்கு ஜம்மு அர்பாப். சும்ம உசிப பிகி எப்படிங்க இருக்கு, சும்ம சும்மிய பிகி ரப்பு என்று அல் மாலிக்கு முதலாளிக்கும் சொல்லப்படும். முதலாளிக்கு ரப்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் தம்பி முதலாளிக்கு ரப்புன்னு சொல்லலாம், ஆனா அதை இலாபத்து செஞ்சு சொல்லணும். ரப்புக்க ரப்புஹுன்னு சொல்லணும். ரப்புக்க ஓ முதலாளி, இருஜி இலா ரப்பிக்க, சூரத் யூசுஃப்ல வருதுல, இருஜி இலா ரப்பிக்க, முதலாளிட்ட போ. ஃபஸ்அல் மா பால் நிஸ்வத்தில்லதி கத்தாயனா ஐதிய உன்ன, அந்த கையை வெட்டின அந்த பொன்பெண்களுடைய நிலைமைகள்லாம் என்னன்னு போய் கேளு. இருஜி இலா ரப்பிக்கன்னு வருதுப்பா, முதலாளிட்ட போ. யூசுஃப் சொல்லி விடுறாங்கல்ல, அது கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, லவ் லபிஸ்து ஃபிஸ் சிஜ்னி மா லபிஸ யூசுஃபு ல அஜபுத்து தாஇய. எப்படி எல்லாத்தையும் பாராட்டுவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
யாரையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. லவ் லபிஸ்து ஃபி சிஜ்னி மா லபிஸ யூசுஃபு லா அஜபத்து தாஇய, புகாரி ஷரீஃப்ல வருது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஜெயிலில் இருந்த அளவுக்கு நான் இருந்து என்னை அழைப்பாளர் வந்து அழைத்திருந்தா உடனே ஓடி போயிருந்திருப்பேன். இந்த கனவுக்கு விளக்கம் சொல்லி விட்டாங்கல்லப்பா, கனவுக்கு விளக்கம் சொன்னோன்னா அப்பா அவரை கூட்டு வா நான் சொல்றாங்க. அதெல்லாம் நான் தான் வர முடியாது. ஏன்னா பிற்காலத்தில் அவங்க ராஜாவா ஆகுவாங்க, அமைச்சர் ஆகுவாங்க, அடுத்து ராஜாவா ஆயிடுவாங்க. ஒரு காலத்துல ஃபைலை புரட்டி பார்ப்பாங்க. புரட்டி பார்த்தா இந்த யூசுஃப்ங்கிறவர் என்ன இருக்குது, ஒரு பொம்பளை கேஸ்ல மாட்டிருக்காரு போல் இருக்கே, அவரை விசாரிக்கவே இல்லை, அப்படி வந்து ஃபைல் க்ளோஸ் பண்ணப்படாம இருக்குது, எப்படி ஒரு ராஜாவா ஆனாரு, அமைச்சர் ஆனாரு, பதவியை டிஸ்மிஸ் பண்ணி விட்டுருவாங்க. விளங்குதா? இதையெல்லாம் விளங்கிய யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன இருக்குது, அவங்க வரமாட்டேன்ட்டாங்க. இருஜியிலா ரப்பிக்க, முதலாளிட்ட போ, அவர்கிட்ட போய் கேளு, மாபால் நிஸ்பத்தில் கத்தான ஐடியா உன்ன, கைகளை வெட்டினது பெண்களுடைய நிலைமை என்ன, என்ன அநியாயமா சிறைவாரப்பட்டிருக்கிறேன், நான் நிரபராதிங்கிறது ஊர்ஜிதமானாதான் வருவேன், போன்னு. அப்போ போய் எங்க கூப்பிடுறேன், அவர் வரமாட்டேங்கிறாரு, அவரை நீங்க தேவையில்லாம அநியாயமா நீங்க சிறைவாரிட்டீங்களா, அவையே அவர் நிரபராதிங்கிறது ஊர்ஜிதமானாதான் உள்ள வருவேன்னு சொல்றாரு, வெளியே வருவேன்னு சொல்றாரு. பையில புரட்டுறான். புரட்டு பார்த்தா அது ஒரு பொம்பளை கேஸில் உள்ள மாட்டியிருக்காங்கன்னு உள்ள வாச்சிருக்காங்கன்னு வருது இருக்கு. அது அந்த பொம்பளை எல்லாம் கூப்பிடு என்ன, இந்த பொம்பளை எல்லாம் கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கூப்பிட்டு விசாரிக்கிறார். ரையான் இப்னு அப்துல் மலிக் கூப்பிட்டு என்ன செய்யறாரு, விசாரிக்கிறார். என்னம்மா அவர் யூசுப் விஷயத்தில் என்ன சொல்றீங்க, அவர்லாம் இந்த நல்ல மனுஷருங்க, அவர் எந்த தப்பும் செய்யலைங்க எனக்கு பொம்பளைன்னு சொன்னாங்க. அப்போ ஜலிஹாமாவை கூப்பிட்டு கேட்டாங்களாம், என்ன அல் ஆன அசல் ஹக்கு, இப்பொழுது குட்டி வெளுத்து விட்டது, ஆனா ராபத்துகு அன் நப்சி, நான் தான் அவரை விரும்பினேன், அவரு என்கிட்ட வரவே இல்லை, நான் தான் போய் அவரை பிடிச்சி இழுத்தேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஒத்துக்கிடுச்சு. அல் ஆன அசல் ஹக்கு, குட்டி வெளுத்து விட்டது, ஆனா ராபத்துகு அன் நப்சி, நான் தான் அவரை விரும்பினேன்னு சொல்லிடுச்சு அந்த பொம்பளை. ஜலிஹாமா சொல்லிட்டாங்க. அது யூசுப் மேல எந்த தப்பும் கிடையாது, அவர் நிரபராதி. விளங்குதா? நம்ம தேவையில்லாமல் ஒருத்திக்கு உள்ள வச்சிருக்கோம். அவர் நிரபராதிங்கிறது ஊர்ஜிதம் செய்யப்பட்டது, ஃபைல் க்ளோஸ் பண்ணப்பட்டு ராஜா கையெழுத்து போட்டார். அதுக்கப்புறம் தான் வெளியே வந்தாங்க. அதை நபி ஸல்லல்லாஹு சொல்லி காமிக்கிறாங்க. நான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருந்த அளவுக்கு இருந்து இந்த வந்து கூப்பிட்டார்ல, வாங்க இந்த கனவுக்கு விளக்கம் சொன்னோன்னு வாங்க ராஜா கூப்பிட்டாரு, நான் ஓடி போயிருந்திருப்பேன். அப்படிலாம் போக மாட்டாங்க. ஆனா அவர் நிதானத்தை கையாண்டார். என்னைக்குமே நபி ஸல்லல்லாஹு பிறரை பாராட்டுவாங்க. நிதானத்தை கையாண்டு அவர் நிரபராதிங்கிறது ஊர்ஜிதமானதுக்கு பிறகுதான் வெளியே போனாரு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருந்த அளவுக்கு ஜெயில நான் இருந்து அழைப்பாளர் வந்து அழைச்சிருந்தா ராஜபுத்து தாய் அவருக்கு பதில் அளிச்சு ஓடி போயிருந்துப்பேன் வெளியே நினைச்சாங்க ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அப்போ அவரை பாராட்டுறாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அதுக்காண்டி ஸல்லல்லாஹு போயிடுவாங்கன்னு அர்த்தம் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு மாதிரி நிதானமான ஒரு மனிதர் இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது. நபி ஸல்லல்லாஹு எல்லா செயல்களும் பேச்சும் அத்தனையும் அற்புதம். அந்த மாதிரி ஒரு மாமனிதர் இந்த உலகத்தில் நினைச்ச முடியாது, பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட மாமனிதர் நல்லாவே சொல்றான். இன்னக்கல்லா அலா குலுகின் அதீம்ங்கறான். அப்போ இர்ஜிஇலா ரப்பி கேக்குறாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். முதலாளிட்ட போய் இலாப செஞ்சு தான் சொல்லணும். ரப்புங்கிறது என்ன செய்யணும், இர்ஜிஇலா ரப்பிக், முதலாளிட்ட போங்கிறாங்க. ரப்புக்குங்கிறது வந்து இலாப செய்யப்பட்டிருக்குல்ல, ரப்புஹு அவருடைய முதலாளி, ரப்புக்கும் உங்க முதலாளி, இப்படி இலாப செஞ்சா சொல்லணும் மற்ற மனிதர்களுக்கெல்லாம். ஆனா அல்லாவுக்கு ரப்புன்னு சொல்லலாம். இலாப செய்யாமலே என்ன செய்யலாம், ரப்புனா யாரத்தான் எடுக்கும், அல்லாஹ் தான் எடுக்கும். அதான் சொல்றாங்க. சும்மா சும்மிய பிகி ரப்பி என்று மாலிக்கு முதலாளிக்கும் சொல்லப்படும். அன்னகு அந்த முதலாளி ஏபதுமா இம்லிக்கு அவன் சொந்தமாக்கி இருக்கக்கூடியதை பாதுகாப்பான். ரப்பி அதை வளர்ச்சி அடைச்சு. அப்படிதானே, பொருளுக்கு சொந்தக்காரன் அவன் எதுக்கு சொந்தக்காரனா இருக்கானோ அதை பாதுகாப்பான்லப்பா. மேலும் மேலும் என்ன செய்வான், பொருளாதாரத்துல வளர்ச்சி அடையத்தானே செய்வான். அது மாலிக்கு கூட என்ன செய்யப்படும், ரப்புன்னு சொல்லப்படும். ஏன்னா வளர்ச்சி அடைய செய்கிறான். ஆனால் வலா இத்துலக்கு வலா கைரிகி தாலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாதவனுக்கு ரப்புங்கிறதை சொல்லப்படாது. இல்லாம கையதன், கைதடப்பட்ட நிலைமையை தான் இலாப செஞ்சதை விட சொல்லப்படாது. இலாப செஞ்சு தான் சொல்லணும். கீழே போட்டிருக்கா, இல்லாம கையதன் இலாபத்தி, இலாபத்தின் மூலமாகவும் கைதாயிரும் ஒரு வார்த்தை, சிவத்தின் மூலமாகவும் கைதாயிரும். ஜெய்துனில் ஆலிமூன, ஆலிமான செய்து சாதாரணமான செய்து அல்ல. ஜெய்துனி தாஜிர், வியாபாரம் செய்கின்ற செய்து, வந்து தாஜிரை கொண்டு செய்து கைதாயிடுச்சு, வரையறை ஆயிடுச்சு, சாதாரணமான செய்தல்ல.
ஜெய்துனில் காத்திபு கணக்கு பிள்ளை ஜெய்து, எழுத்தாளர் ஜெய்து. எடுத்தனப்பா. சிவத்தை கொண்டும் என்ன செய்யும், ஒரு வார்த்தை கைதாயிரும். அது மாதிரி முலாஃபிகளை கொண்டும் கைதாயிரும். குலாமு ஜெய்தின், ஜெய்தினுடைய அடிமை. குலாமு ஜெய்தின், குலாமு பக்ரி, பக்ருடைய அடிமை. அப்ப இலாபத்தின் மூலமா என்னவாயிரும், ஒரு வார்த்தை சிவத்தின் மூலமாவும் கைதாகும். எடுத்தனப்பா. அப்ப ரப்புங்கிறத கைதிட்டு சொல்லணும். எப்படி சொல்லக்கூடாது? அதான் வலா யுத்தலக்கு விளங்குதப்பா. அந்த ரப்புங்கிறதை சொல்லப்படாதாலா கைரித்தாலா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுமே சொல்லப்படாது. இல்லாம கையதமி இலாபத் கிளப்பட்டிருப்பாரு. இலாபத்தை கொண்டு கைதிடப்பட்டதை விட சொல்லப்படாது, கைதிடப்பட்டு தான் சொல்லணும். கவுலி தாலா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி போல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த வந்தவற்றை சொன்னாங்க, இர்ஜி இலா ரப்பிக், உன் முதலாளிகிட்ட போ, உன் முதலாளிகிட்ட போ, போய் கேளு. அந்த பொம்பளை கைவிட்டின பொம்பளையோட விஷயம் என்ன, நான் ஒரு நிரபராதியா இருக்கிறேன், என்னை பிடிச்சி உள்ள போட்டீங்க, விசாரிக்க சொல்லு, ஃபைல எடுத்து பார்க்க சொல்லு. இருக்கு நான் நிரபராதின்னு ஆனதுக்கு பிறகு ஃபைல க்ளோஸ் பண்ணணும், அப்போ தான் வெளியே வருவேன்ட்டாங்க. சரி முடிச்சுக்கலங்க. ரப்பை பத்தி பேசினப்ப ஆலமை பத்தி பேசுறேன். ஆலம்னா என்ன, அல்லாஹ் இதை பத்தி ஒவ்வொன்றையும் பிரிச்சு மேய்ச்சிருவாங்க. ஆலம், ஆலம் என்பது இஸ்முன் லிமா யுஅலமு பிஹி. தம்பி, ஆலம் என்பது இஸ்முன் லிமா யுஅலமு பிஹி, அதை கொண்டு மற்றொன்று விளங்கப்படுமே அப்படிப்பட்ட ஒரு இஸ்மா இருக்கும். ஆலமை வச்சு அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான்னு விளங்கிடலாம். வஃபீ குல்லி ஷைஇன் லஹு ஆயத்துன் ததுல்லு அலா அன்னஹு வாஹிதுன். உலகத்தில் ஒவ்வொன்றிலையும் ஒரு அத்தாட்சி இருக்குதான் ஒருத்தன் இருக்காண்டு. இந்த ஆலத்தை பார்த்த உடனேயே, இந்த வீட்டை பார்த்த உடனே இதை கட்டின ஒருத்தன் இருக்கான்னு வருதுலப்பா. பள்ளிவாசலில் பார்த்த உடனே இதை கட்டின ஒரு இன்ஜினியர் இருக்கான்னு தெரியுதுலப்பா. இந்த இன்ஜினியர் யாருங்க, சூப்பராக கட்டியிருக்காருங்க வெள்ளத்தில், சொல்றாங்களா இல்லையா? இந்த பில்டிங் அழகா இருக்கிறது. பில்டிங்கை பார்த்த உடனேயே அதை கட்டின ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு இன்ஜினியர் இருக்காருன்னு காமிக்குது இல்ல. அப்ப இந்த பிரமாண்டமான உலகம் சும்மா எப்படிங்க வரும்? அப்ப அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான்ங்கிறதை காமிக்கக்கூடியதான் இந்த ஆலம். எடுங்களேங்க. ஆலம், ஆலம் என்பது இஸ்முன் லிமா யுஅலமு பிஹி, அதை கொண்டு மற்றொன்றை விளங்கப்படுமே அத்த ஒன்று கூட இஸ்மா இருக்கும். இந்த ஆலத்தை வச்சு அல்லாஹ் ஒருத்தன் இருக்கான், அந்த ஆலத்தை படைச்சவன் இருக்கிறான்னு வந்து. ஆலம்னா என்ன, மாசிவல்லா, அல்லாவை தவிர உண்டான அத்தனையுமே ஆலம் தான். அல்லாவை தவிர உண்டான அத்தனையும் ஆலம் மாசிவல்லா. ஆலம் என்பது மாசிவல்லா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை தவிர உண்டான அத்தனையுமே ஆலம். இந்த அண்ட சராசரமும் உள்ளே அடங்கும். நான் அல்லாஹ் உள்ள வர மாட்டான். இந்த ஆலத்தை வச்சு அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான், இந்த உலகத்தை படைச்சவன் இருக்கிறான்னு காமிக்குது. ஒல் ஆலம், ஆலம் என்பது இஸ்முல் லிமா யுஅலமு பிஹி, அதை கொண்டு மற்றொன்றை விளங்கப்படுமே அந்த ஒன்றுக்குரிய இஸ்மா இருக்கும். கல் ஹாத்தம், முத்திரையை போல. ஒல் காலப், அச்சை போல. விளங்குதுப்பா? முத்திரை நான் இப்ப தபால் வருதுலப்பா, தபால் வந்த உடனே கேரளாவில இருந்து வந்திருக்கு, வெளிநாட்டுல இருந்து வந்து அந்த முத்திரை இருக்கும். சவுதி அரேபியால இருந்து தபால் வந்திருக்கு, அபுதாபியில இருந்து வந்திருக்கு, கேரளாவில இருந்து வந்திருக்கு, சென்னையில இருந்து வந்திருக்கு, திருநெல்வேலில இருந்து, எங்க இருந்து வந்துச்சோ அந்த சீல் ஒண்ணு இருக்கும். எங்க இருந்து தபால் வந்திருக்கு, எங்க வந்துச்சு, எந்த போஸ்ட் ஆபீஸுக்கு வந்துச்சு. நீடூருக்கு வந்துச்சுன்னா நீடூர் சீலும் குத்திருப்பாங்க, அப்படித்தானே? கும்போணத்துல இருந்தோமா கும்போணம் சீல் குத்தப்பட்டிருக்கும். எந்த அட்ரஸுக்கு வருதோ அந்த சீலை குத்தி இந்த ஊர்ல இருந்து இந்த போஸ்ட் ஆபீஸுக்கு வந்து இது சப்ளை ஆயிருக்கு. அப்ப ஹாத்தம், அந்த முத்திரை எதை காமிக்குதே? அந்த முத்திரை எதை, எங்க இருந்து தபால் வந்திருக்கு, எங்க வந்துச்சு, எங்க இருந்து சப்ளை ஆகுது, சீல்லாம் அதுல இருக்கும். அதான் ஹாத்தம், முத்திரை. எடுத்தனப்பா? அது மாதிரி காசு பணங்கள்லையும் முத்திரை இருக்கும். இது ஒரிஜினல் நோட்டு காமிக்கிறதுக்கு, விளங்குதா? சீல் இருக்கும். சீல் இருந்து அங்க ஜனாதிபதி கையெழுத்து போட்டிருப்பாரு, விளங்குச்சா? அது அப்படி வச்சு பார்த்தாலே தெரியும், விளங்குதா? அந்த ஒரு ஜருக மாதிரி ஒன்று இருக்கும், அந்த அந்த போட்டோவெல்லாம் அதில் தெரியும். கேட்டேன். ஆமா, அதை பார்த்தாலே அந்த நாட்டினுடைய இது இருக்கும், படம் இருக்கும். சவுதி அரேபியா ரியால்னா அந்த போட்டோ இருக்கும். எந்த நாடும் அந்த நாட்டினுடைய இது. அமெரிக்கா டாலர்ல அங்கே ஒரு போட்டோ ஒன்று போட்டு வச்சிருப்பான், விளங்குதப்பா? அதெல்லாம் முத்திரை. அப்போ முத்திரையை பார்த்த உடனே இது எந்த நாட்டு காசுன்னு விளங்கிடும், அப்படிதானே? ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு தெரிஞ்சிடும், விளங்குதா? இந்த மணிச்செஞ்சர்கள்லாம் பிடிச்சி எண்ணும் போதே அவனுக்கு கலர் நோட்டு தெரியும், கையில் விரல்ல தெரியும், விளங்குதான்னு கேட்டான். அவனுக்கு எண்ணி பழக்கம், நம்மளுக்குலாம் ஒன்றும் தெரியாது. அதே மாதிரி இந்த மிஷின்ல போட்டோன்னு வச்சுக்கா, வெளியே தள்ளி விட்டுரும். அது என்னாது, அது கள்ள நோட்டுன்னு காமிக்கும். மிஷின்ல போட்டு எண்ணுறாங்கல்லப்பா, நோட்டை போட்ட உடனேயே
கள்ள நோட்டு வந்து டப்புன்னு தூக்கி வெளியே வீசினாத. அது என்னது? அப்ப கல் ஹாத்தம் முத்திரையை போல. அடுத்து வல் காலம் அச்சை போல. அச்சுன்னா தெரியுதா? இப்ப காலம்னா அச்சுப்பா. அவ்வளவு நெக்லஸ் வேணும்னா அந்த அச்சுல இந்த என்னது தங்கத்தை காய்ச்சி ஊத்துவாங்க. ஊத்திட்டோம்னா அந்த அச்சு நெக்லஸ் அச்சுல ஊத்துனா நெக்லஸ் வரும். வளையல் அச்சுல ஊத்தினோம்னா என்ன செய்யும்? வளையல் வரும். கேட்டேன் 2.8 2.6 அந்த அளவுகள்லாம் வச்சிருப்பாங்க வளையல்ல. அதுல கரெக்டா ஊத்தி விடுவாங்க. வளையல்னா அந்த கைக்கு சரியா இருக்கணும்லப்பா. 2.8 2.9 பெரிய கையா இருந்தா விளங்குதா 2.9. ஆனா அந்த அந்த அச்சுல ஊத்துனா அந்த வளையல் அப்படி வந்துடும். நெக்லஸ் வேணா நெக்லஸ் அச்சுல ஊத்தணும். செயின் வேணா செயின் அச்சுல ஊத்தணும். விளங்குதா? எந்த அச்சுல ஊத்துறோமோ அது வரும். அப்ப அந்த அச்சு எதை காமிக்குது? இது நெக்லஸ் அச்சு, இது வளையல் அச்சு, இது செயின் அச்சு. ரைட்டா? அப்ப எந்த இதுல ஊத்துறோமோ அது வந்து என்ன செய்யுங்க? அது வெளியாகும். விளங்குச்சா? அப்ப அச்சு தெரியுதா? இந்த அச்சு முறுக்கெல்லாம் சொல்றாங்கல்ல, இப்படி சுட்டி இப்படி போவான். இதன்னு கேட்டப்ப அச்சு முறுக்கு அப்படி வரும். அது கல் காலபு அச்சியை போல முத்திரையை போல அந்த ஆலமை கொண்டு இன்னொன்றை விளங்கப்படுமே அது இஸ்முக்கு வைக்கப்பட்டதா இருக்கும். அப்ப ஆலத்தை வச்சு இந்த ஆலத்தை படைத்த அல்லாஹ் சுப்ஹானஹு ஒருத்தர் இருக்கான்னு காமிக்கும். எப்படி இந்த சீலை பார்த்தோன்னா தபால் இங்க இருந்து வந்திருக்கு, எந்த போஸ்ட் ஆஃபீஸுக்கு வந்து நமக்கு வந்துச்சுன்னு காமிக்குது இல்ல, 2 சீலையும் வச்சு. அது மாதிரி நெக்லஸ் அச்சு, வளையல் அச்சு, செயின் அச்சு. அந்த அச்சு எதை காமிக்கும்? இது வளையல் அச்சுப்பா, இதுல ஊத்துனா வளையல் வரும். அதை காமிக்கிற மாதிரி இந்த ஆலத்தை பார்த்த உடனே இந்த ஆலத்தை படைத்த ஒருவன் இருக்கிறான்ங்கிறத காமிக்குது. உல்லிப ஃபீமா யோலமு பிஹி சானி. பிறகு சும்மா உல்லிப அதை மேற்பாக்கப்பட்டிருச்சு ஆலம்ங்கிறத. ஃபீமா யோலமு பிஹி சானி கருத்தன் எதை கொண்டு விளங்கப்படுவானோ அந்த ஒருவனிலே மேற்பாக்கப்பட்டிருச்சு. கருத்தனா அல்லாஹ் படைக்கக்கூடியவன் சானியாள். அப்ப அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். அல்லாஹ் எதை கொண்டு விளங்கப்படுகிறானோ அதுதான் ஆலம். உல்லிப அதை மேற்பாக்கப்பட்டிருச்சு ஆலம்ங்கிறது. ஃபீமா யோலமு பிஹி சானி கருத்தன் எதை கொண்டு விளங்கப்படுவானோ, கருத்தன்னா அல்லாஹ் தஆலா ரப்புல் ஆலமீன் எதை கொண்டு விளங்கப்படுவானோ அவனிலே ஆலம்ங்கிறது மேற்பாக்கப்பட்டிருச்சு. ஆலத்தை பார்த்த உடனே படைச்ச ஒருத்தன் இருக்கான்னு காமிக்குது. ஒவ்வொரு ஆலம் என்பது குல்லுமா சிவாஹு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை தவிர உண்டானதா இருக்கும். மினல் ஜவாஹிரி வல் ஆரிலி அராதி. தம்பி, ஜௌஹர்களில் இருந்தும் அராதுகளில் இருந்தும். ஜௌஹர்னா உருவம் உள்ளவைகள், ஆறால் தான் உருவமற்றவைகள். தன்தானே நிற்காது அறது. அறது இன்னொன்று போய் நிற்கும். இப்போ கவலை, துக்கம், சந்தோஷம், மகிழ்ச்சி இதெல்லாம் அறது. அதுக்கு தனியாக நிற்கக்கூடிய சக்தி கிடையாது. அது மனிதனில் போய் தான் நிற்கும் மகிழ்ச்சிங்கிறது. முகத்தை பார்த்தோன்னே மகிழ்ச்சியாக இருக்கான், கோபமாக இருக்கான், கவலையாக இருக்கான். பார்த்தோன்னே என்ன செஞ்சிடலாம்? முகத்தை பார்த்து விளங்கிடலாம். விளங்குதா? அதெல்லாம் அறது. அதுக்குன்னு உருவம் தெரியும். அது உருவம் உள்ளவைகளிலிருந்தும் உருவமற்றவைகளிலிருந்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை தவிர உண்டானதா இருக்கும் ஆலம் என்பது. அல் ஆலம் மாசி வல்லா. ஆலம் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை தவிர உண்டானதா இருக்கும். இன்னஹா தம்பி சொல்லுப்பா. அந்த ஆலம் லிம்கானிகா. தம்பி எப்படி? இன்னஹா அந்த ஆலம் லிம்கானிகா இடம் பிடிப்பதினாலும் வஃப்திகாரிகா இலா மூசிரின் வாஜிபின் லிதாத்திஹி அவனுடைய தாத்து வாஜிபா இருக்கின்ற உண்டாக்கக்கூடியவனின் பக்கம் அது தேர்வை உள்ளதா இருப்பதினாலும் ததுல்லது அறிவிக்கின்றது அலா உஜூதிஹி அந்த உலகத்தை படைத்தவன் இருக்கிறான் என்பது மீது அறிவிக்கிறது. உலகத்தில் உள்ளவன், உலகத்தை படைத்தவன் இருக்கிறான் என்பது மீது என்ன செய்யுது? அது அறிவிக்கின்றது. சரி, அடுத்து அதை ஜம்மாக்கி இருக்காங்கன்னு சொல்றாங்க பைலாவி மாமன். ஆனால் ஆலம்ங்கிறது வந்து இந்த அல்வியால பேசுறாங்க. ஆலம் என்பது விளங்குதப்பா, அதற்கு ஜம்மு ஆலமீன் கிடையாதுங்கிறாங்க. அல்பியால பேசுறாங்க. ஆலமீன் என்பது எதுக்கு ஜம்மு கிடையாது? ஆலமுக்கு ஜம்மு கிடையாது. ஏன்னா ஆலமுன்னா உக்கலாக்களை மட்டும்தான் எடுக்கும். ஆலமுன்னா என்ன செய்யுங்க?
உக்கலாக்கள் எடுக்கும் ஆல மூன இல்லியூனா அதுல போய் பாரு போட்டிருக்காங்க. ஆலமூன் என்பது ஆலமுக்கு ஜம்மு கிடையாது. ஏனென்றால் ஜம்மு தானுங்க ரொம்ப அடைவளையும் ஒருமையை விட. ஜெய்துன்னா ஒரு செய்தி எடுக்குது, ஜெய்துன்னா பல செய்திகளை எல்லாம் எடுக்குது, அப்படித்தானே? ரஜிலுன்னா ஒரு ஆணு, ரிஜால்னா பல ஆண்கள்ல எடுத்தனப்பா. அதே மாதிரி ஆலம்னா என்ன? மாசி வல்ல அல்லாவை தவிர உண்டான அனைத்தையும் எடுக்கிறது எது? ஆலம்ங்கிறது. ஆனா ஆலம்னா உக்கலாக்கள் மட்டும் தானே எடுக்குது. அது அடைய விளையிறது கம்மியாகுத. உக்கலாக்கள் மட்டும் தானே எடுக்கும், நைர உக்கலாக்கள் எடுக்காது. எடுத்தனே. ஆகவே ஆலமூன் என்பது எதுக்கு ஜம்மு கிடையாது? ஆலமுக்கு ஜம்மு கிடையாது. இது தனி வார்த்தை. அது ஆலமூன்ங்கிறது என்ன இருக்குது? அப்படியே பன்மையினுடைய அர்த்தத்தை தரக்கூடியது. ஆனா அல்வியால சொல்றாங்க அது இங்க ஜம்முன்னு தான் சொல்றாங்க. அது ஆலமுக்கு ஜம்மு. ஏன் ஜம்மாக்கணும்? பலதரப்பட்டவங்க இருக்காங்க, உக்கலாக்கள் இருக்காங்க, கையில உக்கலாக்கள் இருக்கிறாங்க. இந்த இடத்துல உக்கலாக்களை தகலீஃப் செய்யப்பட்டுச்சுங்கிறாங்க. ஆலமுன்னா உக்கலாக்கள் மட்டும் எடுக்கப்படும், எடுத்துக்கிடும். ஆனா ஆலமூன் ஏன் சொல்றான்? ஆலமுன்னா உக்கலாக்கள் மட்டும் தானே எடுக்கும். இல்லப்பா, உக்கலாக்கள் கையில உக்கலாக்கள் எல்லாத்தையுமே எடுக்கும். ஏன்னா ஆலமூன் என்று முதக்கிறிஸ்தான் ஜம்மு எடுத்ததுக்கு காரணம் உக்கலாக்களை தகலீஃப் செய்யப்பட்டிருக்கு. யாரு தகலீஃப் செய்யப்பட்டிருக்கு? உக்கலாக்களை தகலீஃப் செய்யப்பட்டிருக்குங்கிறாங்க. பாரு, இன்னமா ஜமாஹு ஆலம் மீன் என்று ஜம் எடுக்கப்பட்டது. இன்னமா ஜமாஹுன்னு என்னங்க அர்த்தம்? ஆலமீன் என்று ஜம் எடுக்கப்பட்டிருப்பது லியஸ்தமீலமா தஅத்தவுமில் அஜ்னாஸில் முக்தலிஃபத்தி, மாறுபட்ட பல ஜின்சுகள் அந்த ஆலமுக்கு கீழே இருக்கிறது என்பதை அடைய விளைவதற்காக வேண்டியா இருக்கும். பல மாறுபட்ட இருக்கிற மனிதர்கள் இருக்கிறாங்க, ஜின்கள் இருக்காங்க, மலக்குகள் இருக்காங்க, கைரோக்கலாக்கள் இருக்காங்க, மாறுபட்ட பல இனத்தவர்கள் இருக்கிறாங்க. எல்லாத்தையும் புரிந்து கொள்வதற்காக வேண்டி தான் என்ன செய்யப்பட்டிருக்கீங்க? ஆலமீன் எடுத்துக்காங்க. இன்னமா ஜமாஹு இவங்க ஒரு கோணத்துல பேசுறாங்க, அல்பியாவில் உள்ளவங்க அவங்க ஒரு கோணத்துல பேசுறாங்க. அல்பியாவோட மிஸ் அந்த சூப்பரா தான் இருக்கு. இன்னமா ஜமாஹு ஆலமீன் என்று பன்மை எடுத்திருப்பது லியஸ்தமீல மா தஅத்தஹு இல் அஜ்னாஸில் முக்தலிஃபத்தி, மாறுபட்ட பல ஜின்சுகளில் இருந்தும் ஆலமுக்கு கீழே இருக்கின்றவைகளை எல்லாம் புதிந்து கொள்வதற்கு, அடைய விளைந்து கொள்வதற்காக வேண்டியா இருக்கும். வகல்லபல் உக்கலா அவதிகளா, அவர்களில் உக்கலாக்களை அல்லாஹ் மிகைப்படுத்தினான். எழுதுப்பா, வகல்லபல் உக்கலா மின்ஹும், அவர்களிலிருந்து உக்கலாக்களை என்ன செஞ்சிருக்கான்? மிகைப்படுத்தி ஜமாஹு அதை பன்மையாக்கி இருக்கிறான். வில் யாயிவன் நூனி, ஏன் உனை கொண்டு பன்மையாக்கி இருக்கிறான். ஏன் உன்னா முதக்கிற சாலஞ்சமுன்னு அர்த்தம். முதக்கு சாலஞ்சமுக்கு ஏன் உணுங்குவாங்க, மன்ன சாலஞ்சமுக்கு அலிப் தேங்குவாங்க. அலிப் தேவை கொண்டு ஜம் எடுக்க முடியல. அங்கே ஒன்று முடிச்சிடுறேன். ஆலம் என்பதை அல்லாஹ் பன்மையாக்கி இருக்கிறான். விளங்குதப்பா? வில் யாயிவன் நூனி, அதான் முதக்கிற சாலஞ்சம் கொண்டு பன்மையாக்கி இருக்கிறான். ஏன் உனை கொண்டு, ஏன் உனை கொண்டு முதக்கிற சாலஞ்சமுன்னு அர்த்தம். முஸ்லிமூன் ஆலமூன் சாயிரி அவுசாபியோடைய ஏனைய சிபத்துகளை போல ஏன் உன்னை கொண்டவர்களை ஜம்மை ஆக்கியிருக்கிறான். கீழே சொல்லப்படுகிறது, தம்பி, ஆலம் என்பது இஸ்முன் உதியலி ரவில் எல்மி மெல் மலாய்கதி. ஆலமூன்கிறது இஸ்முன் உதியலி ரவில் எல்மி மெல் மலாய்கதி, மலக்குகளில் இருந்தும் சக்கலையின் மனித இனம் ஜின்னினத்தில் இருந்தும் அறிவுடையவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அறிவுடையவர்களுக்கு தான், உக்கலாக்களுக்கு தான் வைக்கப்பட்டிருக்கு. அப்ப மற்றவங்களும் வருவாங்களே. ஏன்னா ஆலம்னா மாசி வல்லான்ட்டோம்ல, மொத்த நாவுலுக திருத்திக்கங்கப்பா, இப்படியே தப்பா இருக்க மாதிரி இருக்கு. சரி திருத்தி, மொத்த நாவுலுகூலி கைரியும், உக்கலாக்கள் அல்லாதவைகளை ஆலமூன் என்பது எடுப்பது அலா சபீலில் இஸ்தித்பாஇ, துயர்கின்ற அடிப்படையிலா இருக்கும். உக்கலாக்களை தொடர்ந்து அவங்களும் வந்துருவாங்க. உக்கலாக்களை துயர்ந்து கைர உக்கலாக்களும் வந்துருவாங்க. உக்கலாக்கள் அல்லாதவர்களை அந்த ஆலமூன் என்பது எடுப்பது அலா சபீலில் இஸ்தித்பாஇ, துயர்கின்ற அடிப்படையிலா இருக்கும். உக்கலாக்களை துயர்ந்து கைர உக்கலாக்கள் வந்துருவாங்க. அங்க வக்கீல சொல்லப்படுகிறது, உனிய பிகி, இந்த ஆலமீன் என்பதை கூட நாடப்பட்டிருக்கிறது. அந்நாசுஹாவுனா, இவ்விடத்தில் மனிதர்களை நாடப்பட்டிருக்கிறது. மனிதர்களின் ரப்பான, நல்லோர் வல்லோர் எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சர்வ புகழும். உனிய பிஹி அப்படி படிக்கணும். வக்கீல சொல்லப்படுகிறது, உனிய பிஹி ஆலமீன் என்பதை கொண்டு நாடப்பட்டிருக்கிறது. அந்நாசுஹாவுனா, இவ்விடத்தில் மக்களை மனிதர்களை நாடப்பட்டிருக்கிறது. என்றால் இன்ன குல்ல ஆதிமினுகும், அவர்களிருந்து ஒவ்வொருவருமே ஆலம் ஒரு ஆலமா இருக்கும். ஒவ்வொரு மனிதனும் ஒரு ஆலமா.
தஸாமு அலி ரலியல்லாஹு சொல்லுவாங்க, தம்பி கால அலியின் ரலியல்லாஹு தஆலா தஸாமு அன்னக ஜிர்முன் சகீர் விளங்குதுப்பா, தஸாமு அன்னக ஜிர்முன் சகீர் வஃபீக இன்தவா ஆலமுல் அக்பர், உன்ட பெரிய உலகமே சுழண்டு கிடக்கிறதுங்கிறாங்க. நம்மள்கிட்ட பெரிய உலகமே இருக்கு. அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்றான், வஃபீ அன்ஃபுசிக்கும் லா துப்ஸிரூன், உங்களை நீ சிந்திச்சு பார்க்க கூடாதா, உன்னை நான் எப்படி படைச்சிருக்கேன், விளங்குதுப்பா, உன்னை நான் எப்படி படைத்திருக்கிறேன் என்று நீ உன்னை சிந்தித்து பார்க்க வேண்டாமா? உன்னிலேயே பல வகையான தண்ணீர்களை வைத்திருக்கிறேன் தம்பி. இதான் கண்ணிலிருந்து ஒரு தண்ணீர் வருகிறது, கேட்டேன், கண்ணிலிருந்து ஒரு தண்ணீர் வருகிறது, அது நீ சுவைத்து பாரு, உப்பு கச்சி கிடக்கும், அப்படிதானங்க? கண்ணிலிருந்து வர்ற தண்ணீர் என்ன இருக்குது, உப்பு கச்சி கிடக்கு. மூக்கிலிருந்து ஒரு தண்ணீர் வருகிறது, அந்த தண்ணீரை சுவைத்து பார், துவப்பாக இருக்கும். காதிலிருந்து ஒரு தண்ணீர் வருகிறது, அதை சுவைத்து பார், கசப்பாக இருக்காவே தான் எதுவுமே உள்ள போக மாட்டேங்குது. அது மட்டும் கொஞ்சம் இனிப்பா இருந்துச்சுன்னு வச்சுக்கா, எறும்பு ஈ எல்லாம் உள்ள போயிடும், குடியிருக்க அந்த எதுவும் உள்ள போனவனே டக்குன்னு திரும்பி வந்துருமா, ஒரு சத்தம் கேட்குமா, அது மாதிரி ஒரு மாதிரி கசப்பு தன்மை இருக்கான், விளங்குதான்? அதுதான் எதுவுமே உள்ள போக மாட்டேங்குது. மீறி சிலச்சமிய எறும்பு ஈலாம் உள்ள போயிருது, அது தண்ணியை ஊற்றி விளையாக்க வேண்டியதான். காதிலிருந்து ஒரு நீர் வருகிறது, கசப்பா இருக்கும். நாக்கிலிருந்து ஒரு தண்ணீர் வருகிறது, அது அந்த தண்ணீர் ஊறுறதுனாலதான் உணவையே சுவைக்க முடிகிறது, அது மதுரமான தண்ணீர், நாக்கில் இருந்து வரக்கூடியது. உடம்பிலிருந்து தண்ணீர் வருது, வேர்வை, அதுவும் புகச்சு தான் கிடக்கும். அப்போ உடம்பு உலகத்தில் எப்படி பூமியில பல வகையான தண்ணீர் இருக்கிறதோ அது மாதிரி ஓண்டையும் பல வகையான தண்ணீர் இருக்கிறது. நீர், நெருப்பு, ஆகாயம், கேட்டேன், பஞ்சபூதம்ங்கிறான்ல, அது ஃபுல்லா ஒன்றே இருக்குது, மனிதர்கள்ட்ட இருக்கு பஞ்சபூதம். நீர், அப்ப நம்மள்ட்ட பஞ்சபூதம் இருக்கு, நீர், நெருப்பு, காற்று, மண்ணு, ஆகாயம், 5 இருக்கு பஞ்சபூதம், விளங்குதப்பா? அப்போ ஒவ்வொரு மனிதர்களும் ஒரு உலகம், ஒவ்வொரு மனிதர்களும் ஒரு உலகம். அதான் சொல்றாங்க இன்னக்குள்ள அஹதீன். அப்போ இந்த இடத்துல அன்னாசை கொண்டு யாரையும் நடப்பட்டிருக்கு, மனிதர்களை நடப்பட்டிருக்கு. ஏன் இன்னக்குள்ள அஹதீன் மின்ஹு, மனிதர்களிருந்து ஒவ்வொருவருமே ஆலமுன், அவங்க ஒரு ஆலமா இருக்கும். மின் ஐசு இன்னஹு யஸ்தமிலு அலா நலாயிரி மாஃபில் ஆலமில் கபீர், பிரம்மாண்டமான உலகத்தில் உண்டான ஒன்றுக்கு நிறானதின் மீது அது பொதிந்திருக்கிறது என்ற விதத்தில். உலகங்கிறது ஆலமிய கபீர், நம்ம ஆலமிய சகீர். உலகங்கிறது ஆலமிய கபீர், பிரம்மாண்டமான உலகத்திலே உண்டான ஒன்றுக்கு நேரானதின் மீது அவன் பொழிந்திருக்கிறான் என்ற விதத்தில் அவர்களிருந்து ஒவ்வொருவருமே என்னவா இருக்கும், ஆழமா இருக்கும். என்ன இருக்கு மனிதன் டைமில் ஜவாஹிரி, கண்ணால் பார்க்கப்படக்கூடியவைகளில் இருந்தும், ஆராலி, கண்ணால் பார்க்கப்படாதவைகளில் இருந்தும், விளங்குச்சான்னு கேட்ட ரூகெல்லாம் இருக்கு நம்மள்கிட்ட, பார்க்கப்படுது. அதே விளங்குச்சான், ரூ இருக்குல்லப்பா, ரூ இருக்குங்கிறத விளங்கிக்கலாம், ரூக பார்க்க முடியாது. கண்ணால் பார்க்க முடியாதவைகள் இருந்துதான் பிரம்மாண்டமான ஆழத்தில் உண்டான ஒன்றுக்குன்னா ஒன்றுக்கு நேரானதின் மீது விளங்கிய தம்பி அவன் பொதிந்திருக்கிறான்ங்கிற விதத்தில் அவர்களிருந்து ஒவ்வொருவரும் ஒரு ஆழமாயிருக்கும். யோலமு பிஹி, அவைய மனிதனை கொண்டு அஸ்ஸானிஉ கருத்தன் விளங்கப்படுகிறான். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா விளங்கப்படுகிறான். மனிதனை வச்சு இந்த மனிதனை படைச்சு அல்லாஹ் ஒருத்தன் என்ன செய்யறான், இதை மாதிரி படைக்க முடியாது. மனிதனை மாதிரி இப்ப மனிதனுடைய ஒரு காது படைக்க முடியாது, பல்லு படைக்க முடியாது, ஏதாவது படைக்க முடியும், ஒரு முடியை கூட படைக்க முடியாது, ஒரு நகத்தை கூட படைக்க முடியாது. அல்லாஹ் நமக்கு படைச்சிருக்கான்லப்பா. எங்கேயாவது ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கா? கார்ல ஏதாவது ஒன்று போயிடுச்சுன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கி போடலாம், அப்படிதானே? பைக்கில் இன்னொன்று பழுதாயிடுச்சுன்னா அதுக்கு வாங்கி போடலாம். ஃப்ளைட்டுக்கே ஸ்பேர் பார்ட்ஸ் உண்டு, அப்படிதானே? ரயிலில் ஏதாவது ஒன்று பழுதாயிடுச்சுன்னா வேற இதை போட்டுடலாம். இன்ஜினில் ஏதாவது கோளாறுனா வேற நட்டை போட்டுடலாம், விளங்குதா? ஃப்ளைட்டில் ஒவ்வொரு சின்ன சின்ன நட்டும் அது முக்கியமானது, விளஞ்சான்னு கேட்டேன். அது எது வீணா போனாலும் வேற ஒன்று போட்டுடலாம் போட முடியாதா? மனிதனுக்கு எங்கேயாவது ஸ்பேர் பார்ட்ஸ் செய்யறாங்களா? கண்ணு செய்யற கம்பெனி இருக்குது, பல்லு செய்யற கம்பெனி இருக்குது, காது செய்யற கம்பெனி இருக்கா? கை போச்சுன்னா போனதுதான், கால் போச்சுன்னா போனதுதான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அவன் தந்திருக்கிற அவயங்களை சலாமத்தாக்கி தருவானாக கடைசி வரையும். மனிதனுடைய அவயங்கள் எது பழுதானாலும் என்ன செய்ய முடியாது, ரெடிமேடு கை பொருத்தலாம், அதுக்கு 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் கேட்பான். அந்த கையை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது, அப்படிதானுங்க? கண்ணு போயிட்டா ஒரு பிளாஸ்டிக் கண்ணு தூக்கி வைப்பான், அவ்வளவுதான்.
அது பார்க்கலாம் செய்யாது. அதுக்கு 1 லட்ச ரூபா கேட்பான் பிளாஸ்டிக் கண்ணு வைக்கிறதுக்கு, அப்படித்தானே? பல்லு போயிடுச்சுன்னா ஒரு ஒட்டு பல் வைக்கலாம், அந்த பல்லுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. சும்மா பல்லு இருக்குன்னு பொக்க வாய்க்கு பரமா அந்த பல்லத்துக்கு வச்சிருப்பாங்க. அப்போ யோலமு பிஹி, அந்த மனிதனை கொண்டு அஸ்ஸானிஉ, படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா வழங்கப்படுகிறான். எப்படி? கமா யோலமு பிமா அபுதாஹு ஃபில் ஆலம். விளங்குதப்பா தம்பி? எப்படி? யோலமு பிஹி சானிஉ, சானி வழங்கப்படுகிறான். யோலமு பிஹி, மனிதனை கொண்டு அஸ்ஸானிஉ, படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கப்படுகிறான். கமா யோலமு பிமா அபுதாஹு ஃபில் ஆலம், பிரம்மாண்டமான உலகத்தை, பிரம்மாண்டமான உலகத்திலே அவன் படைத்த ஒன்றை கொண்டு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளங்கப்படுவதை போல மனிதனின் மூலமாகவும் அந்த படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளங்கப்படுகிறான். வலிதாலிக்க, மனிதனின் மூலமாகவும் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை விளங்கப்படுகிறது என்ற காரணத்தினால்தான் சுவ்விய பைன நதரை, சுவ்விய பைன நதரி ஃபீமா, ரெண்டுக்கு மத்தியிலே ஆராய்ச்சி செய்வதற்கு மத்தியிலே சமமாக்கப்பட்டிருக்கிறது. قال الله تعالى, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வஃபீ அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்ஸிரூன், உங்களை நீங்கள் சிந்திக்க வேண்டாமாங்கறான். வஃபீ அன்ஃபுசிக்கும், உங்களை அஃபலா துப்ஸிரூன், நீங்க சிந்திக்க கூடாதா? உங்களை சிந்திச்சு பாருங்கப்பா, உங்கள எப்படிப்பட்ட இதை படைச்சிருக்கேன்னு, எப்படிப்பட்ட அவயங்களை, உள்ள அவயங்கள் வெளி அவயங்களை தந்திருக்கிறேன். எங்கேயாவது இது மாதிரி வாங்க முடியுமா? எங்கேயாவது எவனா தயாரிக்கிறானா? கிட்னி, சட்னி, கேட்டேன், ஈரலு, லிவரு, எவ்வளவுப்பா குடலு, எப்படி படைச்சிருக்கான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உள்ள அவயங்களை. ஏதாவது பழுதாயிட்டுனா, கிட்னிலாம் பழுதாயிட்டா என்ன செய்ய முடியும்? அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆக வந்து 2 கிட்னி வச்சிருக்கானா, ஒன்னு பழுதாயிட்டா இன்னொன்னு இயங்கணுங்கிறதுக்காக வேண்டி, ஒரு கை போனாலும் இன்னொரு கையை வச்சு செயல்படணுங்கிறதுக்காக வேண்டி, ஒரு கால் போனாலும் இன்னொரு காலை வச்சு வாழணுங்கிறதுக்காக வேண்டி, முக்கியமான வசதிகள் எல்லாம் ஜோடி ஜோடியா படைச்சிருக்கான் பாரு. ஒரு கண்ணு போயிட்டாலும் ஒரு கண்ணை வச்சு வாழட்டும். முக்கியமானதெல்லாம் டபுள் டபுளா படைச்சிட்டான். வேற யாராவது இப்படி செய்ய முடியுமா? உங்களையே நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமாங்கிறான். உலகத்தை சிந்திக்க வேண்டாமான்னு சொல்ல இடத்துல உங்களையும் சிந்திச்சு பார்க்க வேண்டாமாங்கிறான். குறிய கம்மியாக ஓதப்பட்டிருக்கிறது ரப்பல் ஆலமீன், ரப்பல் ஆலமீன் என்று ஓதப்பட்டிருக்கான். விளங்குதா தம்பி? எப்படி ஓதப்பட்டிருக்கு? குறிய ரப்பல் ஆலமீன் என்று ஓதப்பட்டிருக்கு. நசபி கொண்டு அலல் மதஹி, மதஹின் பிரகாரமோ, அபின் நிதாயி, நிதாவின் பிரகாரமோ, அபில் ஃபேல் இல்லதி தல்ல அலைகள் ஹம்து, ஹம்து எதன் மீது அறிவித்து விட்டதோ அந்த ஃபேலை கொண்டோ, ஃபேலின் மூலமாகவோ நசபை கொண்டு ஓதப்பட்டிருக்கே தம்பி. நசபை வச்சு படிக்கலாம்பா. அம்தஹு ரப்பல் ஆலமீன், ரப்புல் ஆலமீனை நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன் சொல்லலாம். எப்படின்னு சொல்லலாமா? யா ரப்பல் ஆலமீன், ஓ ரப்புல் ஆலமீனே, நல்லோர் வல்லோர் எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடியவனே, மூமின்களுக்கு மட்டும் மறுமையிலே உதவி செய்யக்கூடியவனே, ரப்புல் ஆலமீனே, யா ரப்பல் ஆலமீன். எப்படி? யா ரப்பல் ஆலமீன், ஓ ரப்புல் ஆலமீனே நிதா வச்சு படிக்கிறது. முனாதா முதாபுக்கு நசபு தானே, யா ரசூல் அல்லாஹ்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி யா ரப்பல் ஆலமீன் நிதாவின் பிரகாரம். அல்லது அம்தஹு ரப்பல் ஆலமீன், அம்தஹு என்ற பேருக்கு எது மஃபூல்? ரப்பல் ஆலமீன்ங்கிறது மஃபூல். ஏத்தனப்பா அவுபில் ஃபேல் இல்லதி தல்ல அலைஹில் ஹம்து, ஹம்து எதன் மீது அறிவித்து விட்டதோ அத்தகைய ஃபேலை கொண்டு நசபு செய்யப்பட்டதா இருக்கும். நசபை கொண்டு ஓதப்பட்டிருக்கிறது. ஹம்துக்கு நசபு செஞ்சது அமித்து தானே, அல்லது அஹமது தானே. அஹமதுல் ஹம்தலில்லாஹ், அல்லாஹ்வை புகழ்வதாக புகழ்கிறேன், ரப்பல் ஆலமீனை புகழ்கிறேன், அந்த பேர் தான் எங்கேயும் நசபு செய்யுது. ஹம்துக்கு நசபு செஞ்ச ஆமீன் எதுக்கு நசபு செய்யுது? ரப்பல் ஆலமீனுக்கு நசபு செய்யுதுங்கிறாங்க. எடுத்துப்பா, நசபுக்கு 3 இது சொல்றாங்கப்பா. அம்தஹின் ஒரு ஃபேலை ஏற்படுத்திக்கோ, அல்லது இங்க நிதாவை ஏற்படுத்தி யா ரப்பல் ஆலமீன் சொல்லு, அல்லது ஆமா ஹம்துக்கு நசபு செஞ்சில்ல, அது மஃபூல் முத்லகா தானே இருந்துச்சு, அஹமதுங்கிறது ஏற்படுத்திக்கோ. அஹமது ரப்பல் ஆலமீன், ரப்புல் ஆலமீனை நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். வஃபீஹி, மேலும் அல்ஹம்துலில்லாஹ்விலே இருக்கிற முக்கியமான செய்தி ஆன்மீகத்தை கொண்டு முடிப்பாங்க. வஃபீஹி, அல்ஹம்துலில்லாஹ்விலே இருக்கிறது தலீலுன், தலீல் இருக்கிறது, அலா அன்னல் மும்கினாத்தி, உலகத்தில் படைக்கப்பட்ட படைப்பினங்கள் எல்லாம், மும்கினாத்துன்னு அர்த்தம் மஹ்லூகாத்துன்னு அர்த்தம். மும்கினாத் இருப்பது சாத்தியமானவைகள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாஜிபுல் வஜூத், மற்றவைகள்லாம் மும்கினாத்துல் வஜூத், இருக்கிறது சாத்தியம், நம்ம ஒண்ணு கட்டாயம் இருக்கணும்னு தேவையில்லை, வாஜிபு கிடையாது தம்பி. வஃபீஹி, அல்ஹம்துலில்லாஹ்விலே இருக்கிறது
தலீலுன் ஒரு அத்தாட்சி ஆதாரம் இருக்கிறது அலா அன்னல் மும்கினாத்தி மஹ்லூகாத்துகள் எல்லாம் கமாயும் முஃப்தகிரத்தில் முஹ்திஸி உண்டாக்கக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் பக்கம் தேல்வையாவதை போல ஆல உதுசிகா அந்த மும்கினாத்துகளை அந்த மஹ்லூகாத்துகளை படைக்கின்ற நிலையிலே படைக்கக்கூடியவனின் பக்கம் தேவையாவதை போல ஃபைய அந்த மஹ்லூகாத்துகள் முஃப்தகிரத்துன் தேவையாகும் இலல் முபக்கி தரிபடுத்துகிற ரப்புல் ஆலமீனின் பக்கம் தேவையாகும் ஆல பக்காயிகா அவைகள் தரிபாடாக இருக்கின்ற நிலையத்தில் முபக்கி தரிபடுத்துகிற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் பக்கம் தம்பி தேவையாகும் என்பதன் மீது அது அறிவிக்கக்கூடியதா இருக்கும். படைக்கும் போது அல்லாஹ் தஆலா நம்ம தேவைப்படுறான்லப்பா, நம்ம இருந்துகிட்டு இருக்கோம், ரப்பு தான் நம்மளை வச்சுக்கிட்டு இருக்கான், அல்லாஹ் தான் நம்ம என்ன செஞ்சிருக்கான், இலையா வச்சுக்கிட்டு இருக்கான். தம்பி சும்ம அமாத்தகு அக்பரா, அவன் தான் மூத்தாக்கி கபூர்ல கொண்டு போய் தள்ளுறான், மூத்துக்கு பிறகும் எழுப்பவும் செய்யறான், எழுப்பி அவன் அமலுக்கு தோதுவா அவனுக்கு கூலி வழங்குகிறான். கேட்டேன். அப்போ படைக்கும் போது அவன் தேவையாவதை போல மனிதன் இருக்கிறதுக்கும் ரப்புல் ஆலமீன் தேவைப்படாம ஐயா இருக்கிறான், அவன் இருந்துகிட்டே இருக்கான், நம்மளை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கான், எப்ப எப்ப என்ன தேவைப்படுகிறதோ அதை தந்து கொண்டிருக்கிறான். ஆகவேதான் அவன் புகழுக்குரியவன். அப்படி கொண்டு ஜாயின் பண்ணணும். ஒருத்தன் புகழுக்குரியவனா இருக்கணும்னா அவன் இப்படி இருக்கணும், படைக்கும் போதும் தேவைப்படணும், இருக்கும் போதும் தேவைப்படணும், மௌத்தாக்கும் போதும் அவன் தேவைப்படுறான். கேட்டேன். அதுக்கடுத்து எழுப்பும் போதும் அவன் தேவைப்படுறான், அவன் தான் எழுப்புறான். சும்மா அமாத்தகு அக்பரா கேட்டேன். பிறகு அவனை கபூர்ல இருந்து என்ன செய்யறான், எழுப்பி அவன் அமலுக்கு தோதுவாத்து கூலி தருவான். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம்மளை சாலிகான கூட்டத்தில் சேர்த்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல கொண்டு சேர்ப்பான். அப்ப விளங்கிட்டாங்கண்ணே, ஃபீஹி அல்ஹம்துலில்லாஹ்வில இருக்கிறது தலீலுன் ஒரு அத்தாட்சி இருக்கிறது அலா அன்னல் மும்கினாத்தி படைப்பினங்கள் எல்லாம் கமாயும் முஃப்தகிரத்தில் முஹ்திஸி ஆல உதுசிகா அவைகளை உண்டாக்குகின்ற நிலையிலே உண்டாக்கக்கூடியவனின் பக்கம் தேவையாவதை போல வைய அந்த மஹ்லூகாத்துகள் எல்லாம் மும்கினாத்துகள் எல்லாம் முஃப்தகிரத்தில் முபக்கி தரிபடுத்துகின்றவனின் பக்கம் தேவையாகும். ஆல பக்காயிகா அந்த மஹ்லூகாத்துகள் இருக்கின்ற நிலைமையிலே முபக்கியின் பக்கம் தேவையாகிறான். தேவையாமப்பா என்பதின் மீது மும்கினாத்துகள்லாம் என்ன செய்யுது அறிவிக்கிறது. ஆகிரு தாவானால் இன்றி இல்லா இருக்கிறான்.